ஒரு பேமெண்ட் பேங்க் வேணும்னா எவ்வளவு கேபிட்டல், நான் பேமெண்ட் பேங்க் வந்து நான் ஆரம்பிக்கணும், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆரம்பிக்கணும்னா எனக்கு எவ்வளவு கேபிட்டல் வந்து இருக்குன்னா 100 கோடி ரூபாய் இருக்கணும். அதே வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆரம்பிக்கணும்னாலும் 100 கோடி ரூபாய் இருக்கணும். பட் ஆனா இந்த பேமெண்ட் பேங்க் வந்து யார் ஆரம்பிக்க முடியும்னா நான் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் ஆரம்பிக்க முடியும். பட் ஆனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யார் ஆரம்பிக்க முடியும்னா என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், என்பிஎஃப்சி வந்து ஆரம்பிக்கலாம். இங்க வந்து அதாவது எக்ஸிஸ்டிங் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், லோக்கல் ஏரியா பேங்க் இவங்கெல்லாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் பேமெண்ட் பேங்க்குக்கு ஒரு நான் ஃபினான்ஸ் கம்பெனி தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி வந்து மினிமம் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15% வந்து இருக்கணும். அதே டைமில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு மினிமம் கேபிட்டல் 15% இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் வந்து எவ்வளவு இருக்கணும். இங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு பண்ண முடியும்னா இங்க வந்து பேமெண்ட் பேங்க்ல வந்து பண்ண முடியாது. அதே டைமிங்ல ஃபாரின் ஷேர் ஹோல்டிங் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 74% வந்து இருக்கலாம் எஃப்டிஐ இன்ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து ஃபாரின் ஷேர் ஹோல்டிங் வந்து அலௌடு தான் பேமெண்ட் பேங்க்ல. பட் ஆனால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அளவுக்கு 74% அளவு கிடையாது, மைனர் அமௌண்ட் தான் வந்து அலௌடா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஃபாரின் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. எங்க பேமெண்ட் பேங்க்ல ஃபுல்லும் கேன்சல் பண்ணல, பட் ஆனா மினிமம் அமௌண்ட் தான். இங்க 74% வரைக்கும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். அதே டைமிங்ல பேமெண்ட் பேங்க்குக்கு வந்து டெபாசிட் வந்து எவ்வளவு அக்செப்ட் பண்ணலாம்னா ₹1 lakh ஒரு கஸ்டமருக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து டெபாசிட்டே அக்செப்ட் பண்ண முடியும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் என்ன பண்ணலாம், டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணலாம். இவங்க வந்து என்ன செய்ய முடியாது, பேமெண்ட் பேங்க் வந்து லெண்ட் பண்ணவே முடியாது, லோன் கொடுக்கவே முடியாது. பட் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணலாம், லோன் கொடுக்கலாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். பட் ஆனால் யாருக்கு தான் கொடுக்க முடியும், ஸ்மால் பிசினஸ்க்கு தான் கொடுக்க முடியும், ஸ்மால் லெண்டிங் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்மால் லோன்ஸ் தான் கொடுக்க முடியும். இங்க வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து என்ன பண்ணலாம், கேன் ஃபினான்ஸ் ஸ்மால் பிசினஸ் யூனிட், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கலாம், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அன்ஆர்கனைஸ் செக்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் கொடுக்கலாம் எங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல. பட் ஆனா இங்க வந்து லோனே கொடுக்க முடியாது, இங்க லோன் கொடுக்க முடியும். கேன் ப்ரொவைட் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ், இங்கேயும் கேன் ப்ரொவைட் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ். ரெமிட்டன்ஸ்ங்கிறது வெளிநாட்டில் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு அவன் சம்பாதிச்சு அனுப்பக்கூடிய காசஸ் வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பேங்க்லும் அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து ரெமிட்டன்சஸ் அலௌடு தான். பட் ஆனால் கிரெடிட் கார்டும் சேர்த்து வந்து அலௌடு. ஏன்னா இங்க வந்து கிரெடிட் கார்டு வந்து அலௌடு கிடையாது, இங்க கிரெடிட் கார்டு வந்து அலௌடு. பட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம், டெபிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணலாம். ரெண்டு பேருமே டெபிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணதான் செய்யலாம். ஸோ கேன் டிஸ்ட்ரிபியூட், இவங்களும் வந்து பேமெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், அது தேர்ட் பார்ட்டி லோன்ஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணலாம். இங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், பென்ஷன் இவங்களும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன செய்ய முடியாது, பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, லெண்ட் பண்ணவே முடியாது, எங்க ஸ்மால் அமௌண்ட் லெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி லோன்ஸ், அதாவது வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து இருக்குல்ல, வெஹிக்கிள்ல தேர்ட் பார்ட்டி லோன்ஸ், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாமே தவிர மற்றபடி பெரிய பெரிய லோன்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி லோன்ஸ் வந்து இவங்க வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து நார்மலா இருக்கக்கூடிய பேங்க்ஸ் என்னெல்லாம் பண்றாங்களோ அதோட ஒரு மினிமமா வந்து அவங்க எல்லா ஃபங்க்ஷனும் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் பேங்க் கான்ட் லெண்ட் இன் எனி ஃபார்ம், கேன் லெண்ட் பட் த ஃபோக்கஸ் வில் பி ஆன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபோக்கஸ் வந்து ஸ்மால் லெண்டிங்ல தான் இருக்கும். இவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இவங்களும் அதே மாதிரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸோடைய டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கு.